வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல், உப்பளப் பணிகள், செங்கல் சூளை பணிகள், பொது பணிகள், வண்ணம் பூசுதல் மற்றும் சாலை பணிகள், இதர பல்வேறு பொது பணிகள் அனைத்திற்குமான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 4 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல அறுவடையை பார்ப்போம். அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் நெல் அறுவடை, உளுந்து, எள் அறுவடை இருப்பது அறிய முடிகிறது. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு அறுவடைகள். டெல்டா மாவட்டங்கள்லையும் எள், உளுந்து மற்றும் நெல் அறுவடை இருக்கிறது. உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே பல்வேறு அறுவடைகள் இருக்கிறது. இந்த அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்குமா என்கின்ற கேள்வி. கடந்த 2ஆம் தேதி மழை எதிர்பார்த்தோம், பெய்தது. ஆனால் 3ஆம் தேதி தீவிரம் குறைந்திருந்தது. ஆனால் இன்றிலிருந்து மீண்டும் படிப்படியாக அதிகரிக்கும். ஆனால் கொட்டி தீர்த்து விடாது. மாலை இரவிலே ஒரு 15 நிமிட மழை பொழிவு இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கும். இன்றை விட பரப்பில் நாளை கூடும், சனிக்கிழமை. ஆனால் அதுவும் ஒரு 15 நிமிடம் தான், பரப்புல தான் கூடும். பெய்யாத இடங்கள்ல பெய்யும், ஆனால் அதுலயும் நிறைய இடங்களை ஒதுக்கும். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்புல இருக்கும், அதுலயும் ஒரு 50% பரப்பை ஒதுக்கும். ஒரு 50% பரப்புல பெய்யும். 50% பரப்புல பெய்தாலும் 50% கனமழை கிடையாது. நனைக்கும் மழை, தூறல் மழை, லேசான மழை, மிதமான மழை, சற்று கனமழை, கனமழை என்று இருக்கும். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில், மாலையிலேயோ அரை மணி நேரம் இருக்கலாம், அல்லது முன்னிரவில் அரை மணி நேரம் இருக்கலாம். அவ்வளவுதான். ஏதேனும் அரை மணி நேரம் தான். அது எங்க பெஞ்சாலும் அரை மணி நேரம் தான். ஒரு முறை பெய்து விட்டால் மீண்டும் வராது. இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கும்? மாலை தான் மழை. காலை முற்பகல்ல அறுவடை செய்யலாம். மாலை வந்தால் மூடி பாதுகாக்கணும். ஆனால் இன்று விட நாளை பரப்பில் கூடும், நாளை விட ஞாயிற்றுக்கிழமை நல்ல பரப்பில் கூடியிருக்கும், ஒதுக்குதலும் இருக்கும். ஆனால் திங்கட்கிழமை பரப்புல குறைஞ்சிருக்கும். ஞாயிறு விட திங்கள் குறையும், திங்களை விட செவ்வாய் குறையும். அதாவது 7, 8, 9, 10 கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பரப்புல. அப்புறம் மீண்டும் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு காரணமாக படிப்படியாக அதிகரிச்சிடும். அந்த மழை தினசரி மாலை இரவுல எல்லா இடங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டே இருக்கும். 12, 13, 14, 15, 16, 19, 20ஆம் தேதி வரைக்கும் அந்த மழையும், அடுத்த சுற்றின் மழை 22 இருந்தும், இப்படி ஆகஸ்ட்லையும் செப்டம்பர்லையும் மழை இருந்து கொண்டே இருக்கும். மாலை இரவு மழை, தென்மேற்கு பருவமழையும். ஆக இந்த வாரம் மட்டும்தான் கொஞ்சம் தீவிரம் குறைந்தது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கொஞ்சம் தீவிரம் கூட. அதனால இந்த அறிக்கையை பயன்படுத்தி அச்சம் இல்லாமல் நீங்கள் அறுவடை செய்யலாம். மாலையில் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் மழை இருக்கும். இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல, நாளை கொஞ்சம் கூடும். ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பு. திங்கட்கிழமை மீண்டும் குறைய தொடங்கினோம். 11ஆம் தேதிக்கு மேலதான் பரவலான மழை இருக்கு என்பதையும், 11 பரவலாகி விடாது, ஒரு 3 நாள் மெல்ல அதிகரித்து கொண்டிருக்கும். 15, 16 நாள் நல்ல மழை இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அப்ப இதை கேட்டு திட்டமிட்டு அறுவடை நீங்கள் மேற்கொள்ளணும். பூச்சி விரட்டி அடிக்கிறதுக்கு முற்பகல் அடிக்கலாம். அடுத்தது உலர்த்துதல், முற்பகல் உலர்த்தலாம். நாற்று விடுதல் இன்றிலிருந்து படிப்படியாகத்தான் அதிகரிக்கும். நாற்று விடுதல், நாற்றை கூட்டு விட்டு அச்சப்பட வேண்டாம். மாலையில அறிக்கையை பார்த்து எப்போ வந்தாலும் அரை மணி நேரம் தான், பெரிதாக இன்றைக்கு பெய்திடாது. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நாற்று விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கட்டி வச்சிங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மாலையில ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை இருக்கு. ஆனா 1 மணி நேரம் பெஞ்சுட்டா நீங்க திறந்து விட்டுடலாம், மீண்டும் வராது அந்த மழை. புரியுதுங்களா? நாற்றை கூட்டி விடாமல் இருப்பதற்காக. தானியத்தை கூட்டி ஒன்று சேர்த்து விடும், முளைப்பு திறன் பாதிக்கப்படும் என்பதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே தண்ணீர் பாய்ச்சி வச்சிங்க. இன்றைக்கு நாளை மழை இருக்கு, அது மாலை அறிக்கையை பார்த்து திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உலர்த்துதல். உலர்த்துதல் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தேங்காய், கொப்பரை வெட்டி உலர்த்துதல், அப்பளம், ஊதுபத்தி, செங்கல் சூளை பணிகள், இது எல்லாமே உலர்த்துதல். தாராபுரத்தில் நெல்லை பக்குவப்படுத்துதல், சர்டிபிகேட் சீடை பக்குவப்படுத்தி பாதுகாத்து ஒரு விதை நேர்த்தி செய்து சரியாக அதை பக்குவப்படுத்தி பேக்கிங் செய்யறபடி. அதுக்கு மழை வாய்ப்பு இருக்குமா? இல்லை. நல்ல இடம், காற்று பகுதி தாராபுரம். அங்க மழைன்னா
ஞாயிற்றுக்கிழமை வேணா மேற்கு பகுதியில் லேச தூறல் சாரல் வரலாம். எல்லாமே 11ஆம் தேதிக்கு மேல தான் பிக்கப் ஆகுது. 12, 13, 14 அப்படியே பிக்கப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. நல்ல மழை இருக்கு. ஆனா இப்போதைக்கு அச்சப்பட முடியாதுன்னு இல்லை, உலர்த்தலாம். மாலையில் மட்டும் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை, அவ்வளவுதான். அடுத்தது செங்கல் சூளைக்கும் அதே போலதான். செங்கல் சூளை பணிகளுக்கு தீயிடலாம். ஒரு பாதிக்க மழை இருக்காது. 6ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் தெரியுது. 11ஆம் தேதிக்கு மேல நல்ல மழை தெரியுது. அதுதான், அது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை. உப்பளத்துக்கும் அதே போலதான். இந்த 6ஆம் தேதி மழை வேதாரண்யம் வரலாம். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேதாரண்யம் உப்பளத்துக்கு வரலாம். கண்டிப்பா பழவேற்காடு உப்பளத்திற்கும் மரக்கான உப்பளத்திற்கும் கொஞ்சம் மழை பொழிவை கனமாக கொடுக்கும் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கும் நாளைக்கும் கூட கொடுக்கும். ஆனா ஒதுக்கிட்டு போகலாம். ஞாயிற்றுக்கிழமை ஒதுக்க வாய்ப்பு இல்லை. 11ஆம் தேதியிலிருந்து அடிக்கடி மழை இருந்துட்டே இருக்கும். குறிப்பா மரக்கான மற்றும் பழவேற்காடு தட ஆரம்பாக்கம் பகுதிகளுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேல 11, 12, 13 கொஞ்சம் கொஞ்சமா பரப்பில் அதிகரிக்கும் போது 15, 16 நல்ல மழை தெரிகிறது. பழவேற்காடு, தடாரம்பாக்கம், மரக்காணம் போன்ற பகுதிகளுக்கு. ஆகவே 11ஆம் தேதிக்கு மேல் மழை இருக்கு உப்பள பகுதிகளுக்கு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 11ஆம் தேதியிலிருந்து வர்ற மழை தான் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 6ஆம் தேதி லேசா தெரியுது, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை எல்லாம் தெரியுது. 11ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்புல பெய்யும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் 11 கிடைச்சிடாது. 11, 12 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 13, 14 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடி 15, 16, 17 நல்ல மழை இருக்கும். அப்படி இருந்துட்டே இருக்கும். ஜூலை இறுதி வாரமும் நல்ல மழை இருக்கு. மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் அளவிற்கு மழையானது இயற்கை அமைப்பானது மாறப்போகிறது என்று சொல்லலாம். தென் மாவட்டங்களுக்கு அப்பொழுது கிடைக்கும். ஜூலை 10 தேதிக்கு மேல, ஜூலை 11, 12 தேதிக்கு மேல, ஜூலை இறுதி, செப்டம்பர், ஆகஸ்ட் எல்லாமே இருக்கு. அடுத்தபடியா மாலை இரவு மழை தான். தென்மேற்கு பருவமழையும் அப்ப தீவிரமடைய போகுது. அடுத்தபடியா பொதுப்பணிகள், கட்டிடப் பணிகளை பாதிக்க அளவுக்கு இந்த மழை இல்லை, தொடர்ந்து செய்யலாம். சாலை பணிகளை பாதிக்கும் அளவிற்கு மழை இல்லை. ஆனால் மாலையில ஒரு 1/4 மணி நேரம் மழை இருக்கு. முன்கூட்டியே நீங்கள் தார் சாலை போறோம்னா முற்பகல்ல சீக்கிரமா முடிச்சிருங்க. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் மழை இருக்கு பாத்துங்க. 11ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை இருக்குங்கிறதுனால 10ஆம் தேதிக்குள்ள உங்களோட பணியை விரைந்து முடிங்க. 12ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பா இருக்கும். 13லேருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு, 14, 15 கொஞ்சம் பரவலாவே இருக்கும். அப்படியே மழை இருந்துட்டே இருக்கும். அப்புறம் இடையூறு கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு மழையில. மாலை இரவு மழை தான். மாலை இரவு மழைனாலும் ஈரமா இருந்தா தார் சாலை போடுறதோ பல்வேறு பணிகள்லாம், அதே பில்லர் குழி தோண்டுறது எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். பில்லர் குழி தோண்டினாலும் அன்றைக்குள்ள காலையில தோண்டி மாலைக்குள் போடணும். ஆனால் இப்பொழுது 6ஆம் தேதி ஒரு நாள் தான் கொஞ்சம் கனமா தெரியுது. அதுக்கு பிறகு பாதிக்கிற மழை இல்லை. ஆனால் 11ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா பரவலாகும் பொழுது மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த அறிக்கை அனைத்திற்கும் பொருந்தி இருக்கும். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள். மழைநீரை சேகரித்திருங்கள். 10% இடங்களில் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்திடுங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள். வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திருங்கள். நன்றி.